ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபாஸ்ட் புல்லட் ட்ரெயின்ஸ்ங்க இது. சைனாவும் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. 159 கிலோமீட்டர் ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அந்த ஸ்பீடு நமக்கு டக்குன்னு தெரியாது. ஒரு கிட்டு உள்ளே நுழையும் போது அவங்க ஹைட்டு 1.2க்கு மேலே இருக்காங்களா 1.5க்கு மேலே இருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. ரயில்வே லைன் பில்ட் பண்ணுறதுக்கு பல கிராமங்களை வந்து இடம்பெயர்ச்சி பண்ணியிருக்காங்க. பல கிராமவாசிகள் வந்துட்டு எங்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க அந்த டைம்லேயே. இந்தியன் டாய்லெட் இது வாட்டர் எவ்வளோண்டு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊர்லலாம் இதை வச்சோம்னா ஆடி ஆடி எல்லாம் விழுந்துடும். பட் இங்கே வந்து ஸ்டெடியாக போகுதுங்க ட்ரெயினை. நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனீஸில் இருக்குது, அதுக்கப்புறம் லாவோஷியன் லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷு. சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா. சியான்னு போட்டது பார்த்தீங்களா சைனா ரயில்வேஸு. இங்கே ஏதோ ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி வண்டியில் ஏற்றின்னு இருக்காங்க. டுக் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. ஆட்டோ மாதிரி தான், ஷேர் ஆட்டோ மாதிரி தான். கேவ் டியூபிங்லாம் ஏதோ ஆக்டிவிட்டி இருக்கான். ஒரு டியூப்பில் அப்படியே கேவுக்குள்ளே கூட்டின்னு போவாங்க போல். பேமெண்ட்டுக்கு இந்த ஒன்பேன்னு சொல்லிட்டு ஒரு கியூஆர் கோட் ஆப் ஒன்று இருக்காங்க. 3,00,000 வந்துச்சு. நாங்கள் 3,00,000 கொடுத்தோம், 1,000 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம லாவோ அப்படிங்கிற நாட்டுடைய தலைநகரான வியன்சியானில் இருக்கோம். வியன்சியான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. முன்ன எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம பேங்காக்லேருந்து இங்கே வியன்சியான் வந்தது ட்ரெயினில். அப்போ வியன்சியான் லைட்டாக சுற்றி பார்த்தோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம இங்கே வியன்சியான்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகிறோம். அந்த ட்ரெயின் வந்து சைனா வரைக்கும் போகுது. பட் ஆனால் நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவோம், வேங் வியங் அப்படிங்கிற ஸ்டேஷனில். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நான் இந்த உள்ளே போயிட்டு உக்காந்துட்டு சொல்கிறேன். நான் இந்த ட்ரெயினில் தாங்க போகிறோம். ஒரு 130 கிலோமீட்டரை 52 நிமிஷத்தில் கவர் பண்ண போகிறோம். டிக்கெட் விலையும் சும்மா இல்லை, டிக்கெட் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சொச்சம். நான் எக்ஸாக்ட் டிக்கெட் ப்ரைஸில் வந்து கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்று, செகண்ட் கிளாஸ் ஒன்று. நம்ம செகண்ட் கிளாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயின் டிக்கெட்டே 1000 சொச்சம், ஜஸ்ட்டு 52 நிமிஷம் போகிறதுக்கு. ஆனால் 130 கிலோமீட்டர் கவர் பண்ணுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நம்ம வந்து கோச் 2, அது கோச் 1. நம்ம கோச் 2ல் அப்படியே ஏறுவோம். இங்கே தான் வழி இருக்கா, இங்கேயும் வழி இருக்கா, 2 சைடும் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். சீட் நம்பர் வந்து 7 and 8. அப்படியே உள்ளே போவோமா. கோச்சு வாஷ்ரூம்லாம் இல்லையா கோச்சுக்கு நடுவில்? இருக்கு. சரி, எடுத்ததுமே உங்களுக்கு வாஷ்ரூம் காட்டு மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் இல்லை, இது வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கேபினெட்டாக ஒரு வாஷ்ரூம் தான் இருக்குது. இங்கே வந்து தண்ணி இருக்குங்க, பேப்பர் கப்போட வாட்டரும் வச்சுருக்காங்க. மறுபடியும் உள்ளே போய் சீட்டில் உட்காரும். சீட்டில் செட்டில் ஆகிட்டேன். என்ன பிரச்சனைனா, நம்ம டிக்கெட் வந்து 12go.isha அப்படிங்கிற வெப்சைட்டில் புக் பண்ணோம். ஆக்சுவலி இவங்களோட அஃபிஷியல் ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப் வந்து பிரச்சனை சரியாகவே இதுவாகலை, ஓப்பன் ஆகலை. அது சாஃப்ட்வேர் அப்டேட் வரணும்னு சொல்லிட்டு எண்டாயிருச்சு அப்படியே. சரின்னு சொல்லிட்டு 12go.isha வெப்சைட்டில் புக் பண்ணேன். அதில் வந்து சீட் செலெக்ஷன் ஆப்ஷன் இல்லை. அப்படியே தான் வந்து டிக்கெட் புக் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு விண்டோ சீட்டு கிடைக்கல. பட் பரவாயில்ல, 52 மினிட்ஸ் தானே, கதவு கிட்ட கூட கொண்டாந்து நின்றுக்கலாம் வெளியே வேடிக்கை பார்க்க. அதர்ஸ் இங்கே யாரும் வரலன்னா நம்மளே மாறிக்கலாம். ஸோ மேலே வந்து பேகேஜ்க்கு இடம் இருக்குது. இந்த சைடில் 3 சீட்டு, இந்த சைடில் 2 சீட்டு. எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் போட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7DF ABC அந்த சைடு. அதே மாதிரி 1 to 10 rows இருக்குங்க. ஒவ்வொரு ரோலையும் 5 சீட்டு. ஸோ 100 சீட்டு ஒரு கோச்சில். நீங்களாம் பாருங்கள், ட்ராக்குக்கும் ட்ரெயினுக்கும் ஹைட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸில் ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் தான் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப் மாதிரி கீழே இறங்கணுங்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா லாவோ சைனா ரயில்வேஸ் லைனை சேர்ந்த ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபாஸ்ட் புல்லட் ட்ரெயின்ஸ்ங்க இது. சைனாவும் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது வந்து இங்கே லாவோ தலைநகரான வியன்சியானில் வந்து கிளம்பி பார்டரில் போட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்குது. அது போட்டன் வரைக்கும் போகும். அப்போ அங்கே வந்து பார்டர் தாண்டி, போட்டன் தான் பார்டர் டவுன் லாவோ சைடில், போட்டன் தாண்டி சைனாக்குள்ளே போகுது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினில் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து டிக்கெட்டு கவுண்ட்டுக்காக சைல்டு வந்து 1.2 மீட்டருக்குள்ளே இருந்தால் ஒரு டிக்கெட்டு, 1.5 மீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா ஒரு டிக்கெட்டுங்கிற மாதிரி அதை அளவெடுக்க இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்களா. இதே மாதிரி வெளியே வந்து அந்த செக்யூரிட்டி செக் ஏரியா இருக்குது, அங்கேயுமே இதே மாதிரி மார்க்கிங்ஸ் வச்சுருந்தாங்க.
ஸோ தட் ஒரு கிட்டு உள்ளே நுழையும் போது அவங்க ஹைட்டு 1.2க்கு மேலே இருக்காங்களா 1.5க்கு மேலே இருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. மணி 11:20 வந்தாங்க. அது டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 11:25க்கு ட்ரெயின் எடுப்பாங்க. ஸோ 4-5 நிமிஷம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா குன்மிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போகுது. சைனாவுடைய யுனான் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனுங்க அது குன்மிங் அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்கும் போகுது. இப்போ அங்கே ஸ்டேஷனுக்கு அந்த சைடில் அப்படியே ஓப்பன் ஏரியாங்க ஃபுல்லாக. இந்த சைடு ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டேஷன் டெர்மினஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே. அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் தாண்டி அப்படியே ஓப்பன் லேண்டு தான் இங்கே. இது ஆக்சுவலி இந்த ரயில்வே லைன் பில்ட் பண்ணுறதுக்கு பல கிராமங்களை வந்து இடம்பெயர்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ண டைமில் ரொம்ப இஷ்யூ ஆச்சு. 2021 தான் இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போயே வந்து பல கிராமவாசிகள் வந்துட்டு எங்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க அந்த டைம்லேயே. ஆக்சுவலி போன விளாகில் வந்து நம்ம வியன்சியானில் ஆர்பிஎன்பி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ஸ்டேஷன் வந்ததை வந்து சுத்தமாக விளாக் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அங்கே வந்து சீப்பஸ்ட் வே ஸ்டேஷன் வரதுக்கு என்னென்னா அங்கேருந்து சென்ட்ரல் பஸ் டெர்மினஸ் போயிட்டு அது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து. அங்கேருந்து ஆட்டோவோ இல்லாட்டா நடந்து கூட போகலாம். சென்ட்ரல் பஸ் டெர்மினஸ்லேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பஸ் ஓடுதுங்க. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் பஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நெட்டில் செக் பண்ணால் காலைல 7:30க்கு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 9 o'clock இது ஒன்று போட்டிருந்தாங்க. அதோடய மதியம் தான் 2-3 பஸ் காட்டுது. ஸோ எனக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ரிலையபிளாக டிபெண்டபிளாக இல்லை. நமக்கு வந்து 11:25 ட்ரெயின், நம்ம ஒரு 10:30 11க்கு வந்தால் போதும். அதுக்கு அவ்வளோ ஏர்லியாக தான் கிளம்பி யூஸ் கிடையாது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் 2 நாள் லாஸ்ட்டு 2 nights வந்து ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் வந்து பேங்காக் டு ஃப்ளைட்டு, பேங்காக் டு வியன்சியான் ட்ரெயின்லேயே சரியாக தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நல்லா படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி நல்லா கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு கிளம்பி வந்தோம். ஸோ என்ன பண்ணோம்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து கேப் போட்டோம். நம்ம ஒரு ஓலா ஊபர் மாதிரி இங்கே வந்து மேக்ஸிமான்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் கேப் புக் பண்ணோம். ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்காங்க. ஒரு 15 கிலோமீட்டர் அந்த கேப் ரைடுக்கு 700 ரூபாய் ஆயிடுச்சுங்க. நமக்கு வேறு வழி இல்லை, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் 1000 சச்சம் கொடுத்து. ஸோ அதை ட்ரெயினையும் மிஸ் பண்ண முடியாது, இந்த ட்ரெயின் ஜேர்னியும் மிஸ் பண்ண முடியாது. மிஸ் பண்ணோம்னா வியன்சியானில் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடும். வியன்சியானில் பார்க்கறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அப்படி இல்லை வியன்சியான் டு வாங்வியாங் பஸ்ஸில் போனோன்னா பஸ் ஜேர்னி 4 மணி நேரம் கிட்ட எடுக்குது 130 கிலோமீட்டருக்கு. ஓகேங்க, கிளம்பிடுச்சு. நான் போயிட்டு நமக்கு விண்டோ சீட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்க்க. நமக்கு விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. விண்டோ சீட்டில் ஆள் இல்லை, ஆனால் என் ஆள் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஸோ நான் இந்த அயல் சீட்லேயும் என் ஆள் அந்த அயல் சீட்லேயும் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து விண்டோ சீட்டு காலியாக இருக்கவே இவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இந்த இடத்த பிடிச்சி வச்சுட்டாங்க. பேசிக்கலாக பச்சை பசேல்னு இருக்கு இடம்லாம். அந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா அரிசி சாப்பிடுவாங்க எல்லா இடங்கள்லையும். அரிசி ஒரு காமன் உணவு தான் இங்கே. பாபா மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ பிடிக்குதுன்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சீட்டை வந்து சாய்ச்சிக்கலாங்க. இங்கே ஒரு இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது. இதை அமுக்கணும்னா முன்னாடி வந்தது, இதை அமுக்கிட்டு பின்னாடி ப்ரெஷர் போட்டோம்னா பின்னாடி சாஞ்சிக்கலாம். சீட்டு கடியில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. 2 சீட்டுக்கும் 2 பாயிண்ட் வச்சுருக்காங்க. கிளம்பி 10 நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இன்னொரு பிரச்சனைனா நமக்கு இந்த ஆப்பில் டக்குன்னு டிடெக்ட் ஆக மாட்டேங்குது ஸ்பீடு. நானும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஓட்டி பார்த்தேன். இப்போ 50 செகண்டாக போயின்னு இருக்கு, இன்னும் ஸ்பீடு டிடெக்ட் ஆகுது. ஜிபிஎஸ் சிக்னல் வீக்குன்னு காட்டுது. சில இடங்கள்லாம் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு. ட்ராக்குக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கும் போட்டுருக்காங்க. எந்தளவுக்கு கிளியராக கேப்சர் ஆகும் தெரியல இந்த ஸ்பீடுக்கு. இந்த செக்ஷனில் போயிடுச்சுங்க. ஒரு ஃபென்சிங், ப்ராப்பர் ஃபென்சிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுதான் சைடில் ஒரு சின்ன வால் மாதிரி கட்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா குன்மிங் சிங்கப்பூர் வரைக்கும் சவுத்தில் இந்த லைனை கொண்டு போகலாங்கிற மாதிரி பிளான் இருக்குது. விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்குன்னா இது வந்து பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு காலத்திலே வந்து இதை பிளான் பண்ணாங்க. பட் அப்போ வந்து கான்ஃப்ளிக்டில் பண்ணலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ சைனா தான் இதை கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ வியன்சியன்லேருந்து சதர்ன் லாவோஸ்க்கு ரயில்வே லைன் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா அப்படியே பேங்காக் வழியாக ஆல்ரெடி வியன்சியன் டு பேங்காக்கு ட்ரெயின் இருக்குது. அது வழியாக சிங்கப்பூருக்கு ஒரு விதமான கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. இதோ சாப்பிட்றதுக்கு சில திங்ஸ்லாம் கொண்டு வராங்க. இது சும்மா கொடுப்பாங்களா இல்லை காசான்னு தெரியல, பார்ப்போம். அவங்க காசு கொடுத்து தான் வாங்குவாங்க, சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்த 1000 ரூபாய்க்கு உங்களை கூப்பிட்டு போய் மட்டும்தான் விடுவாங்கிட்டாங்க. வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு ஆஃப் இதுக்கு வந்தாங்க, கோச்சோட இன்னொரு சைடுக்கு. இங்கே வந்து இந்தியன் டாய்லெட். இது வாட்டர் எவ்வளோண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, நான் போன விளாகில் சொன்ன மாதிரி கோப்ரோவில் பேட்டரி இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு ஃபுல் சார்ஜ் போட்டு கோப்ரோ யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு லோ பேட்டரின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் ஆகிடுது. ஸோ நான் மோஸ்ட் ஃபுட்டேஜஸ் வந்து இந்த ஃபோனில் தான் எடுத்துருக்கேன். நத்திங் ஃபோன் 3. ரீசெண்டாக தான் ரிப்பப்ளிக் டே சேலில் ஒரு 35,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. லான்ச் பண்ணும்போது இது வந்து 80,000 என்னமோ, இப்போ 50,000 விற்கிறாங்க. சேல் அப்போ 35க்கு கிடைக்குது. இதை கட் பண்ணும்போது இந்த ரெட் லைட் எரியுங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த கண்ணாடியில் அதை கட் பண்ணும்போது தான் அதை ஆஃப் பண்ணி வைக்கணும். கை கழுவி எவ்வளோன்ட்டு இடம் இருப்பாங்க. நம்ம கை சைஸு கூட பத்தாது இங்கே ஃபுல்லாக. ஆனால் வெளியும் ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்குது, காமிக்கிறேன். கோச்சோட இந்த ஏரியாவில் வந்து நம்ம லக்கேஜஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வச்சிடலாம். இங்கே மேலே பார்த்தல அப்படின்னா நம்ம கென்யாவில் போன ட்ரெயினில் கூட பார்த்துருப்போம். இந்த மாதிரி கோச்சோட எண்டில் வந்துட்டு லக்கேஜஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இல்லைன்னா நம்ம ஊர்லலாம் இதை வச்சோம்னா ஆடி ஆடி எல்லாம் விழுந்துடும். பட் இங்கே வந்து ஸ்டெடியாக போகுதுங்க ட்ரெயின். இது எவ்வளோ ஸ்பீடில் இப்போ போகுதுன்னு தெரியல. எப்படியும் ஒரு 80-100 ரேஞ்சிலையாச்சும் அப்போ போயிட்டு இருக்கோம். பட் அந்த ஷேக் தெரியல பெருசாக. உள்ள வாஷ்ரூமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ட்ரெயின்ஸ்லாம் போகும்போது அப்படியே ஆடிக்கிட்டே தான் போகணும். பட் ஒரு மாதிரி ஸ்டெடியாக போச்சுங்க. நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனீஸில் இருக்குது, அதுக்கப்புறம் லாவோஷியன் லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷு. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு சைனீஸ் தான் அது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனீஸு, அதுக்கப்புறம் இது லாவோஷியன் லாங்குவேஜ். பார்த்தீங்களா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குது, ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்குது. இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்டு, ஹேர் ட்ரையர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் போல். சின்னதாக செடி அழகாக வச்சுருக்காங்க. டிஷ்யூ பேப்பர் கூட இருக்குது. இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்குது கீழே. நைஸ். வெளியே வைக்கிற லக்கேஜ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, இங்கே கூட வச்சுக்கலாம். இது ஸ்பீடோமீட்டர் டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 159 km/h ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பாருங்கள் 161. பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்பீடு நமக்கு டக்குன்னு தெரியாது ட்ரெயின் உள்ள உட்காந்து இருக்கும்போது. அண்டு பட் இதை பாருங்கள் 159. பார்க்க செம்மையாக காடுகள் மலைகள் சொல்லிட்டு நல்லா இருக்குங்க இந்த ஏரியாலாம். ஆக்சுவலி ட்ரெயின் இப்போது டன்னல் உள்ளெல்லாம் போகுதுங்க. ஒரு சின்ன டன்னல் தான், டக்குன்னு முடிஞ்சுது. இன்னொன்று வந்தால் பார்க்கலாம். ரிவர் ஓடுது. ஆக்சுவலி இப்போ நம்ம வியன்சியானில் வந்து மிகாங் ரிவர் பார்த்துருப்போம். நம்ம போக வேங் வியங்கில் வேறு ஏதோ ஒரு டன்னல். நம்ம இப்போ வேங் வியங்கில் ஓடக்கூடிய ரிவர் நேம் வந்து நாம்சாங். ஸோ அது போய் பார்ப்போம் நம்ம. இங்கே ஒரு ரிவர் ஓடுது, இது என்னன்னு தெரியல, இது மீகாங்கா என்னன்னு. மணி 12 தாங்க ஆகுது. அதான் அடுத்த ஸ்டேஷனுக்கு எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. பந்தூரில் ஸ்டேஷன் வந்து 12:16 தாங்க ஆகுது. ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ பேசிக்கலி 40 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு ட்ரெயின் ஜேர்னி. இந்த கோச்செல்லாம் காலியாக இருக்குங்க, கம்ப்ளீட்லி காலி. 5வது கோச்சு அனைத்து காலியாக இருக்குது. எல்லாம் ட்ரெயின் கதவுலாம் ஓடிடுச்சு, கிளம்புது. ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா சிஆர்னு போட்டிருக்காங்க. சிஆர்னு போட்டது பார்த்தீங்களா, சைனா ரயில்வேஸு. ஸோ ஃபுல்லாக சைனாவோடது தான் இது. லாவோவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் கிளம்பிடுச்சு. ஜஸ்ட்டு 4 நிமிஷம் தாங்க நிற்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயும் 3 லாங்குவேஜ்லேயும் சொல்லுறாங்க. வேங்கி அங்கே வரப்போகுது, இங்கே இறங்குறவங்களாம் லக்கேஜ் எடுத்து ரெடியாக நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மாதிரி ஸ்டேஷன் வெளியே ஆட்கள் இந்த மாதிரி இருக்காங்க, யாரும் கதவு கிட்ட நிற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. நம்ம ஊர் மெட்ரோ ஸ்டேஷனில் கூட ஆட்கள் நிற்பாங்க பிளாட்ஃபார்ம்லேயே. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். பஸ் அதில் வெளியே வந்து திரும்ப அகைன் அந்த கியூஆரை வந்து செக் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணது வந்து ஒரு கியூஆர் கோடோட ஒரு பிடிஎஃப் வருதுங்க, அதை வச்சு தான் உள்ளேயுமே அலோவ் பண்ணாங்க. வெளியே வரும்போது அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஷன் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கேயும் ஒரு பச்சை கலர் பஸ் நிற்குதுங்க. ஏதோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான். இது ஊருக்குள்ளே எங்கன்னா போதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இங்கே ஆல்ரெடி ஸ்டே புக் பண்ணிட்டோம் booking.comலேயே. ஹாஸ்டல்லேயே ப்ரைவேட் ரூம் ஒன்று $14 என்னமோ தான் 2 பேருக்கு. ஸோ ஒரு 1300 சம்திங் தான். வெளியே வந்து டஸ்ட்பினில் இருக்கான டஸ்ட்பின் கிட்ட கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஓகே, போயிட்டு பஸ் இருக்கான்னு விசாரிப்போம். அந்த ஸ்டே இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரு. அந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு போதான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நம்ம விஎன்டி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேப் பிடிச்சி போனோம்ல மேக்ஸிமம் ஆப்பில், அதே ஆப்லேயே ஒரு கேபை புக் பண்ணிட வேண்டியதான். இங்கே ஏதோ ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி வண்டியில் ஏற்றின்னு இருக்காங்க. எங்கே போகணும்னு தெரியலையே. இது ஏதோ கேங் அதெல்லாம் தெரில. டுக் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. ஆட்டோ மாதிரி தான், ஷேர் ஆட்டோ மாதிரி தான். மேப்பில் லொக்கேஷன் காட்டினோம்னா அந்த ஏரியாவுக்கு போதான்னு சொல்லிடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஷேர் ஆட்டோலேயே போயின்னு இருக்கோம். நம்ம ஸ்டேஷனை சுற்றி மலை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு 40,000 கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி மேக்ஸிமம் அப்புறம் பார்த்துங்க, இங்கே வந்து வண்டியே வந்து 43,000 கிஃப்ட் தான் காட்டுது ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல. ஒரு 2 பேருக்கு 80,000 கிஃப்ட் இருக்குது. இது விலை கூட. பட் இங்கே கேப்லாம் வருமானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது ரொம்ப அவுட்டரில் இருக்கிறாங்க. இதில் தான் எல்லாம் ஏறி போனாங்க. வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி வண்டியில் தான் ஏறி போனாங்க. வெளிநாட்டுக்காரங்க உள்ளூருக்காரங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த வண்டியிலே ஏறிட்டோம். அதுதான் அப்படியே ஊருக்குள்ளே வந்துட்டோம். நிறைய கடைங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த ரோடு இருக்குங்களா, இது வந்து அப்படியே ரைட் சைடில் இருக்குங்க. ரைட் சைடில் ஒரு கட்டு போகுது. அதில் வந்து வெளியே வந்ததும் இந்த மெயின் ரோடு இங்கே ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. வந்து இறங்கிட்டோங்க. ஒரு 4 கிலோமீட்டர் ரைடு தான். ஆக்சுவலி நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டே இருக்கு இல்லையா, அது வழியாக தான், அதுக்கு பக்கத்து சந்த வழியாக தான் இந்த வண்டி போச்சு. இது இன்னும் உள்ளே எங்கேயோ தள்ளி போகுதுங்க. இங்கே ஒரு கடைங்க, இந்த ஹாங்காங் பேக்கிங் பக்கத்தில் ஒரு கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில் வந்துட்டு பைக் ரெண்டல்லாம் இருக்குது. நம்ம போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே ஊருக்குள்ளே சுற்றுறதுக்கு ஒரு ரெண்டல் பைக் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். இங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்குங்க. வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேமஸ் வியூ பாயிண்ட். லாவோ வந்தாலே நிறைய ஃபாரினர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராமர்ஸ், யூடியூபர்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து போஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன். அந்த வியூ பாயிண்டில் வந்து ஒரு மேலே ஒரு பைக் ஒன்று இருக்கும், அதில் உட்காந்து ஃபோட்டோ போடுவாங்க. ஸோ அந்த இடம்லாம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி. அது இல்லாமல் இங்கே நிறைய கேவ் டியூபிங்கெல்லாம் ஏதோ ஆக்டிவிட்டி இருக்கான். ஒரு டியூப்பில் அப்படியே கேவுக்குள்ளே கூட்டின்னு போவாங்க போல். எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. அந்த மாதிரி கடைங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போகிறதுக்கு. பட் நம்மளாக ஒன்றா சுற்றணும் அப்படின்னா ஒரு ரெண்டல் பைக் இருந்தால் பெட்டரு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜெலாம் வச்சு லஞ்சும் எங்கன்னா சாப்பிட்டுருவோம். மணி 12:30க்கு மேலே ஆகுது. இந்த இடம் தாங்க நம்ம புக் பண்ணது. குயின்ஸ் ஹவுஸ்னு இருக்கு இல்லையா, இதுதான். ஆனால் இங்கே ரிசப்ஷனில் ஆளுங்க யாருமே இல்லை. ஆக்சுவலி நான் booking.comல செக் பண்ணப்போ இந்த இடம் மட்டும்தான் 11 AM செக்இன் போட்டு நாங்கள் மிச்சம்லாம் 2 PM 3 PMனு போட்டிருந்தாங்க. இங்கே லாவோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு இந்த ஒன்பேன்னு சொல்லிட்டு ஒரு கியூஆர் கோடு ஆப் ஒன்று இருக்குங்க. இது வந்து நம்ம ஊர் விசா கார்டு கூட ஒரு ஈஸி கீப்னு ஒரு ஆப்பு, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கார்டை ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணி மணி லோட் பண்ணணும். மணி லோட் பண்ணிட்டோன்னா அந்த ஆப்பில் மணி லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோடு, அந்த ஈஸி கிப் ஆப் மூலமாக கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்னென்னா 2.1% சார்ஜஸ் போடுறாங்க. பட் என்னென்னா நம்ம கேஷ் கன்வெர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஐஎன்ஆர்க்கு யூஎஸ்டி மாற்றினோம்னா அங்கே ஒரு 1% லாஸ் ஆகும். இங்கே வந்துட்டு யூஎஸ்டி டு லாவோஷியன் கிப் மாற்றா அதில் ஒரு 1% லாஸ் ஆகும். ஸோ நம்ம கேஷாக டீல் பண்ணாலும் 2% கிட்டே நமக்கு லாஸ் ஆகுது. இதில் இந்த ஈஸி கிப் ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணி லோட் பண்ணாலுமே 2.1% எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போகுது. ஸோ முதல்ல சேம் சார்ஜஸ் தான் இப்போ யூஸ் பண்ணாலும். நம்ம புக் பண்ண வந்து $14 தான். லாவோஷியன் கிப் படி 3 லட்சம் கிட்டே வருதுங்க. அவங்க வந்து 21500 கேல்குலேட் பண்ணி
3,00,000 வந்துச்சு. நாங்கள் 3,00,000 கொடுத்தோம். 1,000 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 3,00,000 மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. 1,000ங்கிறது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 4,15 தான் வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அது அவங்க வாங்கணும்னா வாங்கி வைக்கலாம். குட்டி பாப்பா இருக்குது. நமக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ரூம் கொடுத்தாங்க. வந்ததுமே இங்கே வந்து வாஷ்ரூமு, வாஷ் பேசினு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹாட் வாட்டருக்கு இந்த சின்ன கீசர் இருக்குது, ஷவருக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ஷவரு, அண்டு நல்ல பெரிய பெட்டுங்க. 3 பேர் வந்தால் கூட தங்கிக்கலாம் ஆக்சுவலி. வித் ஏசி. இங்கே வந்து ஒரு ஜன்னல், அகெயின் வித் மவுண்டெயின் வியூ. $14 $1,270 தாங்க 2 பேருக்கு தாராளமாக. ஹாஸ்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா $5 to $7 ரேஞ்சில் இருந்துச்சு இந்த ஏரியாவில். இதோட இந்த vlog நான் முடிக்கிறேங்க. நம்ம அடுத்த vlogல வாங்குவியங்கில் இருக்கக்கூடிய சூப்பர் சீனிக் ஸ்பாட்ஸ்லாம் சுற்றி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.